வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக கட்சி கொடி அறிமுகம். உளுந்தூர்பேட்டையில் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். காரைக்காலில் நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பயனாளிகள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு 2 மாதத்திற்கும் மேலாக ஊதியம் வழங்கவில்லை என்றும் அவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு இல்லை என்பதை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக அலுவலகத்தில் அமைந்துள்ள தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு 2 மணி நேரத்திற்கும் மேலாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் உரிய பணி பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரசு நிர்ணயித்த அரசு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சி புதிய பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மு கஜேந்திரன் தலைமையில் புதிய பொறுப்பாளர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டது. இதில் முக்கிய பொறுப்பாளர்களாக மரக்காணம் பேரூர் கழக செயலாளர் தட்சிணாமூர்த்தி, விழுப்புரம் வடக்கு APLF மாவட்ட செயலாளர் குமரன், மகளிரணி செயலாளர் லட்சுமி, பேரூர் கழக துணை செயலாளர் மணிகண்டன், பேரூர் இணை செயலாளர் மதி, பேரூர் இளைஞரணி செயலாளர் மணிகண்டன், பேரூர் மீனவரணி செயலாளர் கோவிந்து, பேரூர் பொருளாளர் மூவிகா, பேரூர் மகளிரணி செயலாளர் உமா, பேரூர் முர்த்தியார் பேரவை செயலாளர் மணிகண்டன் ஆகியோருக்கு சான்றுகள் வழங்கி மாவட்ட செயலாளர் திரு உரையாற்றினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற நோயாளிகளின் நலசங்கத்தின் துவக்க விழா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற நோயாளியின் நலசங்கத்தின் துவக்க விழா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது. இதில் மருத்துவமனை முதன்மை குடிமை மருத்துவ அலுவலர் ரவிச்சந்திரன் அனைவரையும் வரவேற்றார். திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யான்ஷு நிகாம், MP தரணிவேந்தன், மாவட்ட இணை இயக்குனர் சுகாதார பணிகள் லட்சுமணன், மாவட்ட பொறுப்பாளர்கள் டாக்டர் சேகர், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள் சொக்கலிங்கம், அமுதா ரவிக்குமார், நகர செயலாளர் கண்ணன், ஒன்றிய செயலாளர் மணிமாறன், நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் மருத்துவர்கள் முரளி ஸ்ரீ, சுரேஷ்குமார், சீனிவாசன், நகரமன்ற உறுப்பினர்கள் பாபு, பிர்லா செல்வம், சந்திரன், பாஸ்கர் உள்ளிட்ட செவிலியர்கள், மருத்துவமனை பணியாளர்கள், நோயாளிகள், நகரின் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதற்கு காரணம் தமிழகத்திலே படித்தவர்கள் இன்றைக்கு பல்வேறு உதாரணங்களுக்கு நன்றி, வணக்கம். வருவதற்கு முன்பு சாதாரண நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம்
படித்து மருத்துவ ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. உளுந்தூர்பேட்டையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சி கொடி அறிமுக நாளை முன்னிட்டு நகர தலைவர் பாரதி ராஜா தலைமையில் ஒன்றிய இளைஞரணி தலைவர் விஜய் செல்வா, மெர்சல் கார்த்தி முன்னிலையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் விஜய் சந்துரு, நகர இளைஞரணி செயலாளர் விஜய், ஒன்றிய இளைஞரணி பொருளாளர் அஜய்குமார், இளைஞரணி கௌரவ தலைவர் ஐயப்பன், நகர நிர்வாகிகள் மோகன்ராஜ், சாமிநாதன், தருண் மாதவன், அருண், ரீகன், பிரகாஷ், மணி, அப்பு மற்றும் கிளை நிர்வாகிகள் வேணுகோபால், தமிழழகன் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் மீனா, திருப்பெயர் சத்யா, வேணுகோபால் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே வடகுரும்பூர் கிராமத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வடக்கு ஒன்றியம் வடகுரும்பூர் கிராமத்தில் மாவட்ட செயலாளர் கருணாகரன் ஆலோசனைப்படி கழக தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்றிய துணை செயலாளர் ஞானவேல் ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் அருள் முன்னிலையில் நகர செயலாளர் அசரப் அலி கழக கொடி ஏற்றி இனிப்பு வழங்கினார். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா, பென்சில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை, ஒன்றிய பொருளாளர் ராஜா, நகர அவைத்தலைவர் ஜோதிலிங்கம், நகர துணை செயலாளர் ராஜ் திலக், ஒன்றிய துணை செயலாளர் சம்பத்குமார், நகர நிர்வாகி வேல்முருகன், மகளிரணி நிர்வாகி அமுதா, ஊராட்சி செயலாளர் பச்சமுத்து, ஐயப்பன், குமார், சரவணன், சேட்டு, குமார், பெருமாள், சத்தியமூர்த்தி, சரவணன், ஜான் பீட்டர், ஏழுமலை, திருமலை, பரமசிவம், துரை, முத்து, பாண்டியன், சக்திவேல், சவுந்தரராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். அவர்களுக்கு உளுந்தூர்பேட்டை நகரத்துடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் அசரப் அலி அவர்களையும் கள்ளக்குறிச்சி அடுத்து ரங்கப்பனூர் கிராமத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு வழிகாட்டுதலில்
கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ரிஷிவந்தியம், சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஆலோசனைப்படி ரங்கப்பனூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் 500 மரக்கன்று நடும் விழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் தலைமையில் நடப்பட்டது. இதில் பணி மேற்பார்வையாளர் நேரு, ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மாசிலாமணி, விருதம்பாள், பச்சையா பிள்ளை, ஊராட்சி செயலர் திருமாவளவன் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலய கிராமம் ஊராட்சியில் உள்ள அதிமுக நிர்வாகிகளுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் அவர்கள் உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலகிராமம் ஊராட்சியில் உள்ள அதிமுக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார். மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் புலியனூர் விஜயன் அனைவரையும் வரவேற்றார். இதில் மாவட்ட நிர்வாகிகள் கோகுல்ராஜ், பாஸ்கர், ஆனந்தி அண்ணாதுரை, ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் முத்துசாமி, நந்தகோபால், சீனிவாசன், ராமசாமி, செந்தில், மகேஷ், ஆனந்தி, சஞ்சீவி, வெண்ணி, தெய்வசிகாமணி, உதயகுமார், ஆறுமுகம், குமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றி கழக கட்சி கொடி அறிமுகம். உளுந்தூர்பேட்டையில் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.